அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5:30 மணி இருக்கும். அப்படியே குளிச்சுட்டு வாக்கிங் போகலான்னு கிளம்புனேன் நான். அது ஒரு ரம்மியமான ஒரு மாலை வேலை, சாயங்காலம். அந்த ரோட்ல டிராஃபிக் எல்லாம் அதிகமாக வராது. அது ஒரு கிராமத்து சாலை. வாக்கிங் போகிறேன். அந்த வாக்கிங் போகிற அந்த வழியில் ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் அந்த குளத்துக்கிட்ட ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு, சின்ன பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு மேலே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து. அப்போ ஒரு 5:45 மணி இருக்கும். அந்தி சாயிற அந்த மாலை வேலை. சூரியன் ஆரஞ்சு கலர்ல அழகா ரம்மியமா அங்க இருக்கிற அந்த தென்னை மரத்து அந்த கீற்றுகள் சந்துல அழகா காட்சி அளிக்கிறார். அதனுடைய கதிர்கள் எல்லாம் அந்த குளத்து தண்ணியில அழகா அப்படியே மின்னுது. தண்ணி அந்த அலையில அந்த சூரிய கதிர்களினுடைய அந்த பொன் நிறத்துல அழகா மின்னுது. இந்த காட்சியோடு கூடவே அந்த குளத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் அந்த மேல் லேயர்ல இருக்கிற அந்த தண்ணி சூட்டுக்கு அழகா துள்ளி துள்ளி குதிக்குது. இதை நான் இன்னைக்கு சாயங்காலம் பார்த்த ஒரு காட்சி. இந்த காட்சி மனசுக்கும் ரொம்ப இதமா இருக்கு, கண்களுக்கும் ரொம்ப ரம்மியமா இருக்கு பார்க்கறது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து இந்த இயற்கை காட்சியை ரசிக்கலான்னு நல்லா அங்கேயே உட்காந்துட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டேன். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டே அப்படியே மனசுக்கு ரொம்ப இதமா இருந்தது. அப்ப அந்த குளத்துக்கு அந்த கரையில சில மரங்கள் இருக்கு, சின்ன சின்ன மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள்ல ஒரு 4-5 கொக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. சாயங்காலம் வீட்டுக்கு போற சமயம் கொக்குக்கு. ஸோ போகும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம், பசிக்கும் போலன்னு அந்த மரத்து மேலேயே ஒரு 4-5 கொக்கு உட்காந்துட்டு இந்த மீன்கள்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறத பார்த்துட்டு இருக்கு. இந்த மீன்களும் அந்த கொக்குங்களை கடுப்பேத்துற மாதிரி, முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோ, முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோ, முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோன்னு எகிரி எகிரி குதிக்குது. அந்த சூரிய ஒளியில அந்த துள்ளுற அந்த மீன்கள் எல்லாம் நல்ல வெள்ளி போல நல்லா மின்னுது, அழகா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் கொக்கு காத்துட்டு இருக்கு அந்த மீன்களை பிடிக்கிறதுக்காக, மறு கரையில இங்க என்ன நடக்குதுன்றத பார்க்கறதுக்காக ஆவலோடு நான் உட்காந்துருக்கிறேன். அந்த சமயத்துலதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை நாங்க படிக்க முடிஞ்சது. இந்த கரையில பாடத்தை நான் படிக்கிறேன், வாழ்க்கை பாடத்தை நான் படிக்கிறேன். அந்த கரையில இயல்பா மீன்களும் கொக்கும் அழகா காட்சி அளிக்குது. இதுக்கு ஜட்ஜ் மாதிரி சூரியன் நல்ல அழகா பொன்னிறத்துல மின்றாரு. நல்ல ஆரஞ்சு கலர் சூப்பரா அந்த தென்னை மரத்துக்கு இடையில அந்த சூரியன் அந்த அந்தி சாயிற அந்த மாலை வேலை கிட்டத்தட்ட ஒரு 5:45 6 மணி இருக்கும். இதுதான் அங்க நடந்த ஒரு காட்சி. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமா அங்கேயே உக்காந்து அந்த மீன்களையும் பார்க்குறேன், அந்த கொக்குகளையும் பார்க்குறேன். அந்த மீன்களையும் பார்க்குறேன், அந்த கொக்குகளையும் பார்க்குறேன். அந்த மீன்களை எப்படியாவது அந்த கொக்கு கவுமுன்னு நான் பார்க்குறேன். ஆனா ஒரு கொக்கு கூட அங்க குதிக்கிற அந்த சின்ன மீன்களை கவ்வவே இல்லை. மீன்களும் சவால் விட்டு எகிரி எகிரி குதிக்குது, என்னை புடிடா பார்க்கலாம், என்னை புடிடா பார்க்கலான்னு கடுப்பேத்துற மாதிரி. ஆனா அந்த கொக்குங்க அமைதியா அந்த மரக்கலையில உட்காந்துட்டு இருக்கு. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு திடீர்னு அதுல இருந்த ஒரு கொக்கு அப்படியே தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு ஒரு பெரிய மீனை கவிக்கிட்டு போகுது. பாருங்களேன், என்ன ஒரு ஆச்சரியம். சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் நிறைய துள்ளி குதிக்குது. நினைச்சா ஈஸியா பிடிச்சிருக்கலாம். ஆனா அதுங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வாய்ப்புக்காக அந்த கொக்குங்கள்லாம் காத்துல ஒரு பெரிய மீனை கவிக்கிட்டு அந்த ஒரு கொக்கு பறந்து போகுது. இந்த நிகழ்வுல இருந்து நமக்கு என்ன ஒரு வாழ்க்கை பாடம் புரிய வருது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையினுடைய மிக நீண்ட பயணத்துல நாம ஒரு இலக்கை வச்சிருப்போம்.
நம்ம ஒரு நோக்கத்தை வச்சிருப்போம், ஒரு லட்சியத்தை நம்ம வச்சிருப்போம். அந்த லட்சியத்தை அடைய பயணிக்கின்ற அந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம கொஞ்சம் டயர்டும் கூட ஆயிடுறோம். சரிதானே? அந்த வாழ்க்கையினுடைய சூழல்கள், நம்மளுடைய இந்த அவசர உலகத்துல சீக்கிரமா வந்து படிச்சு முடிச்சுட்டு சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா சம்பாதிச்சு சீக்கிரமா லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை உந்துதல்ல நம்மளுடைய லட்சியத்தை படிப்படியா குறைச்சிக்கிறோம். புரியுதுங்களா? அப்படி குறைச்சிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய உண்மையான அந்த அந்த திறமை பயன்படாமல் நம்மளுடைய அந்த அந்த இலக்கையே நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா குறைச்சி அந்த குறைதலான அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ பழகிடுறோம். உலகத்துல பெரும்பாலான மக்களும் இப்படிதான் வெந்ததை தின்றுவிட்டு வேலை வந்தால் சாகின்ற மக்களாகத்தான் கடைசியில எதையுமே வந்து ஒரு ஆணித்தனமா வந்து முயற்சிக்காம கிடைச்ச வேலையை செஞ்சு வைத்த கழுவி வேலை வந்த சாகிற மக்களாத்தான் இருக்கிறாங்க. நாமளும் அவங்கள பார்த்து அப்படியே பழகிடுறோம். நம்மளுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அந்த இலக்கு அடையாமலே போயிடுது. இதுக்கு நானும் ஒரு விதிவிலக்கு அல்ல. நானும் சின்ன வயசுல இருக்கச்ச பெரிய கற்பனைகளோட இருந்தேன். நல்லா படிச்சு நல்ல ஒரு கலெக்டர் ஆகணும், நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு வரணும், ஒரு வேலைக்கு வரணும்னு பெரிய லட்சியத்தை வச்சிருந்தேன். அதே போல +2 முடிச்சுட்டு பிகாம் படிக்கணும் அப்படின்னு நிறைய காலேஜஸ்லாம் அப்ளை பண்ணேன். நான் வாங்கினதோ கொஞ்சம் குறைவான மார்க்கு. அந்த மார்க்குக்கு எனக்கு பிகாம் கிடைக்கல. அப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், அப்பா எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்காத போல இருக்கு, எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மார்க்குக்கு பிகாம் கிடைக்காது. நான் பாருங்க, நான் ஒரு புத்திசாலி. பிகாம் சி குரூப் படித்தா மற்ற குரூப் எல்லாம் கூட படிக்கலாம். பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்கு, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்கு, பிபிஏ இருக்கு, பிஏ டிஃபென்ஸ் இருக்கு, பிஏ தமிழ் இருக்கு, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கு. இத்தனை கோர்ஸும் இருந்தாலும் என்னுடைய பார்வைக்கு பிகாம் மட்டும்தான் தெரிஞ்சது. அந்த பிகாம் மட்டும்தான் அப்ளை பண்ணேன். அது எனக்கு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. அவ்வளவு கூட எனக்கு பொறுமை இல்லை. நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா நான் எங்கேயாவது ஷிப்கார்ட்ல வேலைக்கு போறேன், போனாக்கா மாசம் 1500 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப அது கொஞ்சம் பெரிய பணம், அது என்னுடைய செலவுக்கும் சரியா போகும், நான் குடும்பத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றேன். அப்போ எங்க அப்பா சொல்றாரு, டேய் நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சின்னு வந்து குடும்பத்தை காப்பாற்றணுன்ற நிலைமையில நம்ம குடும்பம் இல்லை, நான் இருக்கிறேன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு. அதே போல நீ வேலைக்கு போற வயசும் உனக்கு இல்லை, நீ இன்னும் நல்லா படிக்கணும், உன்னுடைய லட்சியத்தை நீ அடையணும். இது வந்து இந்த சாதாரண இந்த டெம்பரரி செட்பேக்கு உன்னுடைய லட்சியத்தை உன்னுடைய கனவு அது சிதைச்சிடக்கூடாது. நான் தான் படிக்கல, நீயாவது படிக்கணும் நம்ம குடும்பத்துலன்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணி, இந்த வருஷம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல பொறுமையா இரு, அடுத்த வருஷமாவது நீ படி அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்றாரு. அதே போல எனக்கு மறுபடியும் வந்து அதே வருஷத்துல எனக்கு ஒரு காலேஜ்ல பிகாமும் கிடைச்சது. எங்க அப்பா சொன்னது உண்மையாகவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 வருஷம் பிகாம் நான் படிச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க அப்பா என்ன சொல்றாரு, மேற்கொண்டு படிங்கிறார். அப்பா ஒரு எல்லாரும் ஒரு டிகிரியோட முடிச்சுக்கிறாங்க, முடிச்சுட்டு வேலைக்கு போனாக்கா ஒரு 3500 4000 ரூபாய்க்குள்ள சம்பளம் கிடைக்கும். ஷிப்கார்ட்ல ராணிப்பேட்டையில எல்லாம் போனா அது ஒரு நல்ல பணம் தானேப்பா, அதுல அப்படியே அதுல இருந்து 5000 6000 7000 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம்பா அப்படின்னு நான் சொல்றேன். அக்கௌண்டன்ட்டா போலாம் அப்படின்னு நான் சொல்றேன். எங்க அப்பா அப்பவும் சொல்றாரு, டேய் திருடினாலும் பெருசா திருடணும்டா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ வந்து உன்னுடைய நோக்கத்தை சுருக்கிக்காத, ஆசைப்படாதடா, நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி இன்னும் மேல போடா, திருடினாலும் பெருசா திருடணும்டா அப்படிங்கிறாரு. அவருடைய அந்த கலோக்கிக்கல் லாங்குவேஜ்ல, அந்த கிராமத்து சாயல்ல, அந்த கிராமத்து அந்த 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 தொனியில அவர் இங்க என்ன சொல்லணும்னு முற்படுறாரு அப்படின்னா, அவர் உண்மையிலே என்ன திருட சொல்லல. பெருசா போயிட்டு எங்கன்னா பங்களால வந்து 100 கோடி 200 கோடி அவரு திருட சொல்லல. வாழ்க்கையில ஏதாவது நம்ம பண்ணணும்னா, சாதனை பண்ணணும்னா பெருசா பண்ணணும்டா, நம்மளுடைய இலக்கு பெருசா இருக்கணும், அதை பெருசா அச்சீவ் பண்ணணும்னான்னு
அவரு சொல்றாரு, எனக்கு நல்லா புரியுது, என்னுடைய மதிக்கு நல்லா உரைக்குது. அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போறேன், அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு மறுபடியும் எம்காம் அப்ளை பண்ணி அந்த 2 வருஷத்தையும் படிச்சு முடிக்கிறேன். 2 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது என்ன, இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, நம்ம வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நானா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு, அப்பா நான் இப்போ வேலைக்கு போறேன், எனக்கு வந்து ஒரு 5000 சம்பளம் கொடுப்பாங்க, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த இடைப்பட்ட காலங்கள்ல என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என் மேல நல்ல அக்கறை கொண்டவர், என்னுடைய வீட்டு சூழ்நிலையை புரிந்தவர், என்னோடு கூட பல நாட்கள்ல படித்தவர், என்னோடு கூட வாழ்க்கையில பல பரிணாமங்கள்ல பயணித்த என்னுடைய நிலை புரிந்த என்னுடைய நண்பர், என்னுடைய நலன் விரும்பி அவரு என் வீட்டுக்கே வந்து என்னையும் எங்க அப்பாவையும் உட்கார வச்சு, அப்பா நான் இது மாதிரி டாஸ்மாக்ல சூப்பர்வைசரா வேலை செய்யறேன், இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு, இவனுக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்க நீங்க வந்து ஓகே சொன்னீங்கன்னா நான் இவனுக்கு சீக்கிரம் சூப்பர்வைசர் வேலையை சேர்த்து விட்டுறேன், நல்ல சம்பளம் கிடைக்கும், எதிர்காலத்துல பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் எங்க அப்பா கிட்ட பேசுறாரு. எனக்கும் ஆழ் மனசுல ஆனா பரவாயில்ல, சூப்பர்வைசர் வேலை நம்ம சம்பாதிக்க போறோம் அப்படின்ற ஒரு கனவும் எனக்கு இருக்கு, எனக்கு ஆர்வமாகவும் இருக்கு, ஆசையாகவும் இருக்கு அந்த வேலைக்கு போறதுக்கு. ஆனா எங்க அப்பா சொன்னாரு, எங்க பையனுக்கு அந்த வேலையெல்லாம் செட் ஆகாதுப்பா, அவன் அதை எல்லாத்தையும் செய்ய மாட்டான், அவன் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும்பான்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டே அனுப்பிச்சு வச்சிட்டாரு. மறுபடியும் நான் எம்ஃபில் படித்தேன், பிஎட் படித்தேன், அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் ஸ்கூலுங்களெல்லாம் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் டிஆர்பி எழுதி இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்ல டீச்சர் ஆகி உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க, இந்த வாழ்க்கையில எங்க அப்பா ஒரு 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார். 5ஆம் கிளாஸ் படிச்சாரு, ஆனா அவருக்கு அனுபவம் அதிகம், அந்த அனுபவ அறிவும் அதுக்கும் மேல அந்த பட்டறிவும் அதிகம். கல்விக்கான முக்கியத்துவத்தை அவர் நல்லா உணர்ந்து வச்சிருக்கிறாரு. வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனையை அடையணும்னு அவரு என்னை வந்து கைட் பண்றாரு. மிக நேர்த்தியா என்னுடைய இலக்கிலிருந்து நான் வழி தப்பி போற எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னோட இருந்து என்னை வந்து ஒரு நல்ல வழியில நடத்தி இன்னைக்கு வந்து என்னை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர் கொண்டு வந்து விட்டுருக்கிறார். எவ்வளவு பெரிய சாதனைகள்! அதாவது நமக்கு பக்கத்திலேயே கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நம்ம உதறி தள்ளுறோம் பாருங்க. இந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாம், அந்த சூப்பர்வைசர் ஆகணும்ன்ற அந்த வாய்ப்பை உதறி தள்ளுறோம் பாருங்க. எப்பா இந்த வாய்ப்பை நீ விட்டுட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வருத்தப்படுவே அப்படின்னு என் ஆழ் மனசு சொல்லுது. ஏன்னா சூப்பர்வைசர் வேலை, நல்ல வருமானம் கிடைக்கும், இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு ஆழ் மனசு சொல்லுது. ஆனாலும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் உதறி தள்ளுகின்ற அந்த மன வலிமை, அந்த மனப்பக்குவம் எங்க அப்பா கிட்ட இருந்தது. அது எனக்கு கடத்தினார். அப்படியே அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளை எல்லாம் அந்த அந்த உதறி தள்ளுகின்ற அப்படின்னா பயன்படுத்தாதேன்னு அவர் சொல்லல. ஆனா உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் பண்ணு, இந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு வேண்டாம், நீ உன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணுன்னு என்னை ஒவ்வொரு தடவையும் நான் விலகி போற சமயம் எல்லாம் என்னை வந்து நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்தி என்னுடைய முன்னேற்ற பாதையில என்னை கொண்டு போய் சேர்த்தாரு பாருங்க. அந்த 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 மன வலிமை சாதாரண எல்லாருக்கும் வந்துடாது. எத்தனையோ பழமொழிகள் இருக்கு. அதாவது மரத்துல இருக்கிற பலாக்காயை விட கையில இருக்கிற கலாக்காய் மேலு, இருக்கிற வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாத, வாய்ப்பு வந்து மறுபடியும் உங்களுடைய கதவை தட்டாது அப்படின்னு நிறைய பழமொழிகள் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு, இந்த பழமொழிகள் எல்லாம் எனக்கு என்னுடைய ஞாபகத்துக்கு வரும். ஐயோ நம்ம வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறோமோன்னு. ஆனா நான் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணிக்காம விட்டுறல. எங்க அப்பா என்ன சொல்றாரு, வாய்ப்பை பயன்படுத்து, ஆனால் உன்னுடைய இலக்கு இதுவல்ல, உன்னுடைய இலக்கு இன்னும் பெருசுடா, பெருசா திருடுறாங்கிற. சாதாரணமா கரையோரங்கள்ல இருக்கிற சின்ன சின்ன மீனுக்கு நீ வலைய போடுறாதரா, ஆழ் கடலுக்கு போயிட்டு திமிங்கலத்தப்பு வலைய போடுறாங்கிறார். அதுக்கு எவ்வளவு பெரிய மன தைரியம் வேணும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆழ் கடலுக்கு போயிட்டு திமிங்கலத்துக்கு வலைய போடுறாங்கிறார். அப்ப அதுக்கு நம்மளுடைய மைண்ட் ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கணும். அதுக்கு அந்த அந்த திமிங்கலத்துக்கு வலையை போடுறதுக்கு நம்மளுடைய தகுதியையும் நம்மளுடைய திறமையையும் நம்ம என்ன பண்ணணும், அப்ஸ்கில் பண்ணணும்.
மென்டலாவே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அது என்னோட அப்பா நல்லா ப்ரிப்பேர் ஆகி எனக்கு கைட் பண்ணாரு. ஒரு காட்டுல 100 மான்கள் கூட்டமா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜா சிங்கம் ஒரு மானைத்தான் கண்ணு வைத்து குறி வைத்து அதை துரத்தி போய் பிடிக்குமா. அப்படி துரத்தி போய் பிடிக்கிறதுல பக்கத்துலயே நிறைய மான்கள், நல்ல இளம் மான்கள், நல்ல கொழுத்த மான்கள் எல்லாம் பக்கத்துலயே ஓடினா கூட அதை பிடிக்காதான். எந்த மானை அது கண்ணம் வைத்து துரத்திட்டு போதோ அந்த மானை தான் அது போய் பிடிக்குமா இலக்கா. அதை தான் வேட்டையாடி சாப்பிடணும். அதை போல நம்ம ஒரு காட்டுக்கு ராஜாவா, இந்த நாட்டுக்கு ராஜாவா ஆகணும்னா இந்த சின்ன சின்ன இலக்குகள் எல்லாம் நம்ம உதறி தள்ளிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சிய பயணத்துல நம்ம தொடர்ந்து முன்னேறணும். இந்த கொக்கு நல்லா தகதகான்னு வெள்ளி போன்ற மீன்களை எல்லாம், சின்ன சின்ன மீன்கள் எல்லாம், கடுப்பேற்றுற மீன்களை எல்லாம் அது பிடிக்காம பிடிச்சு தன்னுடைய வயிறை ரொப்பிக்கிட்டு கூட்டுல போயிட்டு தூங்காம பெரிய மீனுக்காக காத்திருந்து பிடிச்சிட்டு போச்சு. அங்கதாங்க என்னுடைய வாழ்க்கையினுடைய பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். அந்த பாடத்தை தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? சோ திருடினால் பெரியதாக திருடுங்கள். உங்களுடைய எண்ணங்களையும், உங்களுடைய சிந்தனைகளையும், உங்களுடைய இலக்குகளையும் பெரியதாக வையுங்கள். கரையோரத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன மீன்களுக்கு அல்ல, ஆழ்கடலில் இருக்கின்ற திமிங்கலத்திற்கும் சுறாக்களுக்கும் வலையை விரித்து காத்திருங்கள். வாய்ப்பு உங்கள் வசமாகும், வெற்றி உங்கள் வசமாகும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதனை இந்த வேளையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இதுவரை பொறுமையோடு பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன். நன்றி, வணக்கம்.